ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பேர் விக்னேஷ், நான் ஒரு யூஎக்ஸ் டிசைனர். இந்த சேனல் நிறைய டிசைனர் டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன, யூஎக்ஸ் லாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியில் மொத்தம் 21 லா கிட்ட இருக்குது. பட் ஆனால் நாம் இன்றைக்கி ஒரு 5 லா பற்றி தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் நீங்கள் ஒரு பிகினராக இந்த 5 லா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கணும்னா நிறைய வெப்சைட் அதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நம்ம ஏன் பேசணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லா ஆப்போட ஃப்ளோவும் ஒரே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் எப்படின்னா ரூம்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா அதோட அப்ளிகேஷன் ஃப்ளோ ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மிந்த்ரா, அமேசான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பிங் இருக்குல்ல, அந்த ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் என்னென்னா யோசிச்சிருக்கீங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் அந்த யூஎக்ஸ் லாஸ். அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நம்ம முதல்ல பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஹிக்ஸ் லா. ஹிக்ஸ் லா என்ன சொல்ல வருதுன்னா, நீ யூசருக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் அதிகமாக கொடுக்குறியோ அவ்வளோ நேரம் அவங்க டைம் எடுத்துப்பாங்க கரெக்டான ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு, அந்த ஆப்ஷன் அவங்க டிசைட் பண்ணுறதுக்கு. ஸோ மோர் ஆப்ஷன்ஸ், மோர் திங்கிங், மோர் கன்ஃபியூஷன். இதுதான் இதோட ஸ்டேட்மெண்ட்டே. ஆக்சுவலாக ஹிக்ஸ் லா ஏன் முக்கியம் நான் சொல்கிறேன்னா, ஹியூமன்ஸ் வந்து எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம இன்னும் நிறைய டைம் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம்னா டிசிஷன்ஸை வந்து டிலே பண்ணுவான். அப்புறமா மிஸ்டேக்ஸ் நடக்க சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த டாஸ்க் விட்டே அவன் வெளியே வர சான்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம்னா, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் எடுத்துன்னு வச்சுங்களேன், அந்த கொஷினே நம்ம வந்து யோசிப்போம், இது இந்த ஆப்ஷனாக இருக்குமா, அந்த ஆப்ஷனாக இருக்குமா. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஹிக்ஸ் லாவும் இங்கே ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக என்னென்னா, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்தானா கன்ஃபியூஷன் இருக்கும். கன்ஃபியூஷன் நிலவரத்தை தடுக்கணும்னா நீ வந்து மினிமலிஸ்டிக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். அதுதான் ஹிக்ஸ் லா சிம்பிளாக சொல்லுது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ ஹிக்ஸ் லாவோட லைவ் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் மெனு எடுத்துக்கலாம். ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் உட்காருங்க. ஹோட்டலில் போய் உட்காந்தோடனே மெனு கார்டை பார்க்குறீங்க. மெனு கார்டை பார்க்கும்போது கச்ச நிறைய இருக்குது. எதை ஆர்டர் பண்ணுறதுனே உனக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஆப்வியஸாக நீ கன்ஃபியூஸ் ஆகும். மினிமலிஸ்டிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி உனக்கு கண் முன்னாடி கரெக்டாக கொடுக்குறான்னு வச்சுக்கலாம். அதை பார்க்கும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி ஐட்டம்ஸும் கம்மியாக இருந்தால் தான் உனக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 5 டிஷ் இருந்தால் உனக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவே 50 டிஷ் இருந்தால் கண்டிப்பாக உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கு. இதை செலக்ட் பண்ணாமல் அதை செலக்ட் பண்ணாமல் யோசிச்சுட்டே இருப்பார். ஸோ இது வந்து இப்போ ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ரெஸ்டாரண்ட் மெனு வச்சு. ஸோ இப்போ ஒரு ஷாப்பிங் ஆப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் எடுத்தோடனே முதல்ல குயிக் ஃபில்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே டாப் பிராண்ட்ஸு, டாப் ரேட்டடு, இல்லை ஹாட் ட்ரெண்ட்ஸு, மிந்த்ரா, யூனிக் இப்படின்னாலாம் சொல்லி ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னா, உனக்கு மினிமலிஸ்டிக்காக ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நீ அதை வச்சு ஈஸியாக அப்ளை பண்ணி உனக்கு தேவையான விஷயத்தை கண்டுபிடிச்சிப்பேன். அதை தாண்டி நீ வாலண்டியராக இன்வால்வ் ஆகிறேன், நான் வந்து அட்வான்ஸ் ஃபில்டர்ஸ்குள்ளெல்லாம் போகிறேன், நான் காம்ப்ளிகேட்டடாக நிறைய விஷயத்தை பார்க்குறேன் அப்படின்னா யூ கேன் கோ. அதை யாரும் தடுக்க போகிறதில்ல. பட் ஆனால் உன்னை ஈஸியாக்கி விடுன்னா குயிக் ஃபில்டர்ஸ் கொடுத்து உனக்கு என்னெல்லாம் தேவை, நிறைய பேர் இது மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படின்றத செக்ரிகேட் பண்ணி அவங்க உங்களுக்கு ஈஸியாக கொடுக்குறாங்க. ஸோ ஹிக்ஸ் லாவை பொறுத்த வரையும் உனக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுக்காம மினிமலிஸ்டிக்காக ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து உன்னோட டிசிஷன் மேக்கிங் வந்து ஈஸியாக கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இந்த எக்ஸாம்பிள் சொல்ல வருது. ஆக்சுவலி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம்னா ஹிக்ஸ் லா. ஹிக்ஸ் லா என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணவோ இல்லை வந்து டேப் பண்ணவோ எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இல்லை அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ பெருசாக இருக்குது, இதை வச்சு தான் டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா வந்து, இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கிளிக் பண்ணணுமோ இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து டேப் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல்லையோ இல்லை வந்து டெஸ்க்டாப் ஸ்க்ரீன்ஸ்லேயோ வந்து அது பெருசாக இருக்கா, அது வந்து கிட்ட இருக்கா, அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கார்டில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக அது எந்த இடத்துல இருக்குது, அது பெருசாக இருக்கா அப்படின்னு அதை மட்டும்தான் நம்ம ஈஸியாக வந்து கிளிக் பண்ணுவோம். அதாவது சின்னதாக ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து இடன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அதை ஈஸியாக கிளிக் பண்ண முடியுமா, அதை தான் ஹிக்ஸ் லா சொல்ல வருது. ஓகேங்களா? ஸோ ஹிக்ஸ் லா ஏன் முக்கியம்னா, ஃபிங்கர்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து தேடக்கூடாது, இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு சொல்லி மொபைலில் டேப் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி மவுஸுமே தேடக்கூடாது. ஓகேங்களா? மவுஸ் வந்து ஈஸியாக டக்குன்னு இந்த இடத்துல ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்கணும். ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு வெப்சைட்டை இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் போனோடனே சர்ச் பார் எங்கே, சர்ச் பார் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் சொல்லணும். அப்படியே மேலே சர்ச் பார் வந்து கரெக்டாக டிஸ்பிளே பண்ணியிருந்தோம், ஈஸியாக ரீச் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் ஹிக்ஸ் லா வந்து ஒர்க் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ ஒரு லைவ் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஃப்ளவர் இருக்குது. ஓகேங்களா? ஒரு பெரிய ஃப்ளவர் இருக்குது, ஒரு சின்ன ஃப்ளவர் இருக்குது. ரெண்டுமே வச்சுப்போம். பெரிய ஃப்ளவர் வந்து கொஞ்சம் கிட்ட இருக்குது, சின்ன ஃப்ளவர் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஒரு பாட்டில் இருந்து 2 பீ வந்து ஓப்பன் பண்ணி விட்றோம். ஓப்பன் பண்ணி விட்ட உடனே எதுக்கு வந்து ஒரு பீ வந்து ஃபஸ்ட்டு வேகமாக ரீச் ஆகும்னா, கிட்ட இருக்கிற ஃப்ளவர் பெருசாக இருக்கிற ஃப்ளவர் அதுதான் வந்து ஈஸியாக அதுக்கு வந்து அக்சசிபிள். ஸோ அதே மாதிரி தான் ஹிக்ஸ் லா வந்து ஒர்க் ஆகும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? நீங்கள் ஒரு பட்டன்ஸோ இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து யூஸருக்கு வைக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக பெருசாக இருக்கணும், அவனுக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்கணும், அவன் தம் ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும் மொபைலில் எஸ்பெஷலி. ஆக்சுவலி அதே மாதிரி வந்து சிஸ்டம்ஸோ டெஸ்க்டாப்ஸ்லேயே வந்து அவனுக்கு என்னென்னா வந்து அவனோட மவுஸ் வந்து ஈஸியாக அக்யூரேட்டாக ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அவனோட ரீடிங் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடிப்பான், அந்த மாதிரியெல்லாம் விஷயத்தெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் வந்து அதை டிசைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் அதில் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ஆப்போட எக்ஸாம்பிள் அப்படியே தான். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்களா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன் வந்து அவங்க டிசைன் ஒரு ஒயர் ஃப்ரேம் வச்சு 2 எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவன் எதை கிளிக் பண்ணதுன்றது வந்து அவனுக்கு ஈஸியாக பார்க்குறதுக்கு விசிபிலிட்டி நல்லா இல்லை. ஆக்சுவலாக அதோட யூசிபிலிட்டி வந்து பெருசாக அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பட் ஆனால் செகண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டு அவனுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வந்து கிளாரிட்டியாக இருக்குது, அவனோட மவுஸ் வந்து ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணணும் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ நம்ம ஹிக்ஸ் லா எப்படி அப்ளை பண்ணணும்னா, ப்ரைமரி ஆக்ஷன்ஸை வந்து கண்டிப்பாக வந்து பெருசாக வச்சுருக்கோம். அது எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இப்போ பண்ணுறாங்க ஆக்சுவலி.
எஸ்பெஷலி வந்து முக்கியமான பட்டன்ஸை வந்து தம் ரீச் ஆகிற மாதிரி வைக்கிறாங்க. அதையும் தாண்டி மவுஸ் ரீச் ஆகிற மாதிரி. இப்போ ஒரு விஷயத்தை படித்து முடிக்கணும்னா அதோட கால் டு ஆக்ஷன் வந்து அது கீழே இருக்கும். கண்டிப்பாக அதை முக்கியமாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுதான் ஃபிட்ஸ்லாவும் சொல்ல வருது ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்ன, ஜேக்கப்ஸ்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, யூசர் எப்போவுமே புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். அவன் ஆல்ரெடி ஒரு சிஸ்டமையோ இல்லை ஒரு இன்டர்ஃபேஸையோ பார்த்துட்டான்னு வச்சிங்கன்னா அந்த ஃப்ளோவே தான் நம்ம புதுசாக அவன் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனையும் அது இருக்கணும்னு நினைப்பானே தவிர அதை தாண்டி புதுசாக ஒரு விஷயம் அவன் கற்றுக்கவே நினைக்க மாட்டான். இப்போ ஆல்ரெடி ஒரு வெப்சைட் நம்ம பார்த்துட்டோம். வெப்சைட்டில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் ஒரே மாதிரி ஃப்ளோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே ஃப்ளோ தான் இங்கே ஒர்க் ஆகணும்னு நினைப்பேனே தவிர அதை தாண்டி புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணும்னா ஆப்வியஸ்லி அவன் எஃபெக்ட் பண்ணணும். எஃபெக்ட் போட்டாவே அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆனால் ஆப் விட்டு வெளில வந்துடுவான் ஆப்வியஸ்லி. ஓகேங்களா, இதுதான் இங்கே நடக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபெமிலியர் பேட்டர்ன்ஸ் இருந்தாலும் அவன் சேஃபாக ஃபீல் பண்ணுவான். அது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அவனுக்கு அந்த ஃப்ளோ புரியும். அதே மாதிரி வந்து ட்ரஸ்ட் வச்சு அவன் ஃபீல் பண்ணுவான். ஸோ ஜேக்கப்ஸ் லாவுக்கு நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா வந்து இப்போ கார் பெடல்ஸ் எடுத்துக்கேன். கார் பெடல்ஸில் வந்து என்னென்னா ஏபிசின்னு சொல்லுவாங்க அந்த டிரைவிங் ஸ்கூல்லாம். ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்சிலேட்டர் தூக்கி இந்த பக்கம் போடு, கிளச்சை தூக்கி இந்த பக்கம் போடு அப்படின்னா நீ ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகுது. பிகாஸ் யூனிவர்சலாக ஏபிசின்றது தான் விஷயம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் அப்ளிகேஷன்ஸ்லேயும். ஓகேங்களா, இப்போ எப்படின்னா ஒரு ஷாப்பிங் ஆப்போ ஏதோ ஒன்றுக்குள்ளே போகிறேன்னா தேர் வில் பி லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதை கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்குறேன். தென் ஒன்லி யூ வில் ஆட் இட் டு த கார்ட். கார்ட்டுக்கு ஆட் பண்ண உடனே தான் அதுக்கப்புறம் யூ வில் கோ ஃபார் பேமெண்ட். ஓகேங்களா, இப்படி தான் அந்த ஃப்ளோ ஒர்க் ஆகுமே தவிர நீ எடுத்த உடனே என்ன பண்ணணும், நீ வந்து ஃபஸ்ட்டு வந்து கார்ட்டில் ஆட் பண்ணணும். கார்ட்டில் ஆட் பண்ணிட்டு அதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு முன்னாடி தான் அதுக்கப்புறமா வந்து அட்ரஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்லாம் யாரும் சொல்ல பார்த்துக்கோ. ஓகேங்களா, ஸோ எல்லாமே ஒரு ஃப்ளோவாக தான் ஒர்க் ஆகும். பிகாஸ் யூனிவர்ஸில் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை ஃபாலோ பண்ணால் தான் மற்றவங்க ஈஸியாக இருக்குன்றதுனால அது மாதிரிலாம் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி தான் இந்த வெப்சைட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லோகோ எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஞாபகம் என்னென்னா ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க, அதெல்லாம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. சர்ச் பார்னா சர்ச் பண்ணிருக்கோம், லாங்குவேஜ் ஸ்விட்ச் பண்ணுற பட்டன்னா ஸ்விட்ச் பட்டன் இருக்கும், சைன்இனோ லாகினோ அது மாதிரி பண்ணிக்கலாம்னா அந்த பட்டன்ஸ் எங்கே ப்ளேஸ் பண்ணோம் அது மாதிரி ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஹீரோ பேண்டனா ஹீரோ பேனில் வந்து அவன் என்ன தேவையோ அந்த ஹீரோ டைட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கணும், அது என்ன சொல்ல வருது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கரெக்டாக ப்ளே பண்ணிப்பான். இதே மாதிரி தான் இந்த மொத்த கம்பெனியோட வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்கும். அதை தாண்டி வந்து ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து வித்தியாசமாக டிசைன் பண்ணாலும் அது வந்து யூஸருக்கு வந்து பெருசாக எடுப்படாது. பீப்புள் மே திங்க் லைக் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி பண்ணலாம். பட் ஆனால் அது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கான வெப்சைட்னா கிடையாது. ஜேக்கப்ஸ் லா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து யூனிவர்ஸில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் அப்ளிகேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். அதுதான் ஜேக்கப்ஸ் லா சொல்ல வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற லா என்னென்னா மில்லர்ஸ் லா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹியூமன் வந்து அவனோட மைண்டில் 7 to 9 ஐட்டம்ஸ் மட்டும்தான் ஒரு டைமில் ஹோல்ட் பண்ண முடியும். அதை தாண்டி அவனால் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட டிசைன்ஸுமே வைக்கணும். ஓகேங்களா, ஸோ நம்ம அதை தாண்டி ஒரு விஷயம் கொண்டு போகும்போது கண்டிப்பாக அது ஓவர்லோட் ஆனால் என்ன ஆகும், கண்டிப்பாக அவன் மிஸ்டேக் பண்ணுவான், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை மறந்துடுவான், இல்லை வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவான். ஸோ ஒரு நல்ல யூஎக்ஸ்ன்றது அவனுக்கு லிமிட்டடாக என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்குறது ஒரு நல்ல யூஎக்ஸ். ஓகேங்களா, அவன் லிமிட்டடாக அவன் மெமரிக்கு என்ன இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அவனுக்கு ஃபீட் பண்ணணும். அதை தாண்டி நிறைய ஆப்ஷன்ஸோ நிறைய விஷயத்தை காமிச்சாங்க. அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது. 7 to 9 ஐட்டம்ஸ் மட்டும்தான் அவனால் ஒரு டைமில் வந்து கவனத்தில் வச்சுக்க முடியும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணணும். அதுக்கான நான் லைவ் எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க. ஸோ மில்லர்ஸில் பொறுத்தவரைக்கும் இப்போ கிரெடிட் கார்டு நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன். அந்த கிரெடிட் கார்டிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வந்து நம்பர்ஸை வந்து கரெக்டாக ஸ்பிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் இங்கே எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, 545336 அப்படின்னா நீ பார்க்கும்போது டக்குன்னு அதை ரிமூவ் பண்ண முடியாது. பட் ஆனால் நீ வந்து இப்போ கார்டை பார்த்து நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் போடணும்னா 5453 அப்படின்னா டக்குன்னு அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு குரூப்பிங் பண்ணியிருக்காங்க, ஒரு சீக்வன்ஸாக பண்ணியிருக்காங்க. டக்குன்னு டைப் பண்ணிவிடும். அடுத்த பேட்சை பார்ப்பேன், நீ அதுக்கு அடுத்த பேட்சை பார்ப்போம், அதுக்கு அடுத்த பேட்ச் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி 4-5 நம்பர் மட்டும் தான் நீ கவனத்தை வச்சுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் குரூப் பண்ணணும். அதே மாதிரி தான் அப்ளிகேஷன் டிசைன் பண்ணும்போது. ஓகேங்களா, ஸோ நீ ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறது, நிறைய ப்ராடக்டோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுறேன்னா அதை தனித்தனியாக குரூப் பண்ணிடணும். ஓகேங்களா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட்டோட நேம்பார்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் முன்னையே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஜோகோவோட ஹோம் பேஜ் எடுத்து வச்சுருப்பேன். ப்ராடக்ட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணுவாங்க. என்டர்பிரைஸ்னால் அந்த பேஜுக்கு தனியாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ்னால் அந்த கஸ்டமர் பேஜுக்குள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பார்ட்னர்ஸ் ஸ்கில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரிசோர்ஸ் ஸ்கில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி நீ ஈஸியாக குரூப் பண்ணிக்கணும் போது என்ன ஆகும்னா, அவன் ஈஸியாக அந்த 4-5 ஆப்ஷன் மட்டும் தான் பார்ப்பான், அது ரிமூவ் பண்ணிப்பான். ஓகே, இப்போ நம்ம கஸ்டமர் ஸ்கூலில் போகலாம், கஸ்டமர் ஸ்கூலில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஈஸியாக ரிமூவ் பண்ணிப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கேன். நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுவான். தமிழ் மூவிஸ், தெலுங்கு மூவிஸ், இங்கிலீஷ் மூவிஸ் எதுனா வச்சுக்கேன். அதை வந்து ஒரு 5 இல்லை 6, 7 அந்த கார்ட்ஸ் வந்து ஒரு 7க்குள்ளே தான் இருக்குமே தவிர அதை தாண்டி இருக்காது. பிகாஸ்
அதை தாண்டி நீ நிறைய பார்க்குறனாலையும் அந்த பிக்சர்ஸ் தம்ப்நெயில்ஸ் நீ நிறைய பார்க்குறனாலையும் உன்னால் அப்சர்வ் பண்ண முடியாது ஒழுங்காக. ஸோ ஒரு 7க்குள்ளே இல்லை 7 இருந்தால் மட்டும்தான் உன்னால் கிளியராக அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இதுதான் மில்லர்ஸ் லா சொல்ல வருது. மில்லர்ஸ் லா வந்து எப்படி அப்ளை பண்ணலாம்னா, நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுறது பதிலாக அந்த ஆப்ஷன்ஸ் வந்து லிமிட் பண்ணலாம், இன்ஃபர்மேஷனையுமே லிமிட் பண்ணலாம். ஒரு யூசருக்கு வந்து நிறைய விஷயத்தை காட்டாமல் அவனுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் காமிச்சிட்டு வேணும்னா வியூமோர் ஆப்ஷன் கொடுத்துட்டு அதை வந்து அவன் கிளிக் பண்ணி வேணும்னா பார்த்துருப்பான். எஸ்பெஷலி இந்த டேஷ்போர்ட்ஸ்லாம் இந்த ஒர்க் ஆகும். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் காலம்ஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நிறைய லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இன்ஃபர்மேஷன் டேஷ்போர்ட்ஸ்லாம். அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஒரு 10 இன்ஃபர்மேஷன் காட்டுறேன், 10 போதும். வேணும்னா வியூமோர் கொடுத்துட்டு மொத்தமாக பார்த்துட்டு போகிறான் இந்த டேபிளில். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நான் சொன்னல முன்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துல வாங்க, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஒரு இடத்துல வாங்க, ஃபார்ம்ஸ்லாம் எஸ்பெஷலி அதுக்கப்புறமா வந்து அவன் எதனா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறான் அதெல்லாம் ஒரு இடத்துல வாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஆக்சுவலி நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற லா என்ன, டெஸ்லர்ஸ் லா. டெஸ்லர்ஸ் லா என்ன சொல்ல வருதுன்னா, எவ்ரி சிஸ்டம் ஹேஸ் காம்ப்ளெக்சிட்டி, யூ கான்ட் ரிமூவ் இட் பட் யூ கேன் மூவ் இட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னென்னா நான் கரெக்டாக டிஃபைன் பண்ணுற பாருங்க, எல்லா சிஸ்டம்லேயும் எல்லா டிசைன்லேயும் காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் இருக்கும். பட் ஆனால் அந்த விஷயத்தை வந்து யூசர் விட்டு தூரமாக வைக்கணும். அதை வந்து சிஸ்டமே ஹேண்டில் பண்ணணும், அது யூசர் ஹேண்டில் பண்ண விடக்கூடாது. அதுதான் ஒரு பெட்டர் யூஎக்ஸ். ஓகேங்களா, நீ ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை எடுத்துகிட்டு போய் யூசருக்கு கொடுத்துட்டா கண்டிப்பாக அவன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ நிறைய ஹடில்ஸும் நிறைய காம்ப்ளிகேட்டான விஷயம்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் தூரமாக வச்சு அதை சிஸ்டமே பேக் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிக்கணுமே தவிர அது யூசர்கிட்ட கொடுத்து யூசரை ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது. அப்படி அவன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆனால் கண்டிப்பாக அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆனால் அதை காம்ப்ளெக்ஸாக ஃபீல் பண்ணும். காம்ப்ளெக்ஸாக ஃபீல் பண்ணால் வெளில போய்டும் ஆப்வியஸ்லி. ஓகேங்களா, அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ டெஸ்லர்ஸ் லா நான் லைவ் எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுக்கேன். என்னென்னா, இப்போ ஒரு வாஷிங் மிஷின் எடுத்துக்கணும்னு வச்சுக்கேன். வாஷிங் மிஷினில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 3 மோடு எடுத்துக்குவோம். 3 மோடில் என்ன, நார்மல் மோடு, குயிக் மோடு, ஹெவி மோடுன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கேன். இந்த 3 மோடில் ஏதோ ஒரு மோட் செலக்ட் பண்ணுறேன். நீ லிக்விடை ஊற்றிடுற, கம்ஃபர்ட்டை ஊற்றிடுற. ஓகேங்களா, நார்மல் மோடுக்கு எவ்வளோ லிக்விட் எடுக்க போகுது, குயிக் மோடுக்கு எவ்வளோ லிக்விட் எடுக்க முடியுது, ஹெவி மோடுக்கு எவ்வளோ லிக்விட் ஊற்றணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. லிக்விடை ஊற்றிட்டு அதை ட்ரேவை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அதேமாதிரி வாட்டர் ஃப்ளோவும் ஓப்பன் பண்ணி விடுறேன். எவ்வளோ வாட்டர் எடுக்க உனக்கு தெரியுமா, இல்லை எவ்வளோ டைமர் செட் பண்ண உனக்கு தெரியுமா, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி அதை செட் பண்ணிக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் தான் காம்ப்ளெக்ஸான விஷயம். அந்த காம்ப்ளெக்ஸான விஷயத்தெல்லாம் சிஸ்டம் ஹேண்டில் பண்ணுவோம். நீ என்ன பண்ணுவேன், ட்ரெஸ்லாம் உள்ளே போடுவேன், லாக் பண்ணிவிட்டு மோடை செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருவோம். அவ்வளோதான் உன்னோட வேலை. ஓகேங்களா, அதை தாண்டி நீங்கள் வந்து வாட்டர் ஃப்ளோ இவ்வளோ நேரத்துக்கு ஓப்பன் பண்ணணும், அது க்ளோஸ் பண்ணணும், இத்தனை ரொட்டேஷன் போகணும், இதெல்லாம் செலக்ட் பண்ணால் உனக்கு கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ டெஸ்லர்ஸ் லா சொல்ல வரது இதுதான். எந்த ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை எல்லாத்தையுமே சிஸ்டமை ஹேண்டில் பண்ணிக்கணும். உங்ககிட்ட கொடுக்கக்கூடாது. உனக்கு எதெல்லாம் ஈஸியோ எதெல்லாம் உங்களால் டக்குன்னு பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் உங்ககிட்ட பண்ணணும். இப்போ நான் ஒரு ஆப்போட எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்க போகிறேன். நீ ஏதோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, மந்த்லி பிளான் செலக்ட் பண்ணேன்னா அந்த மந்த்லி பிளானுக்கு ஏற்ற மாதிரி டோட்டல் வந்து ஆல்ரெடி பேமெண்ட் பேஸில் வந்து கால்குலேட் ஆகிருக்கணும். அதே மாதிரி வந்து நீ கார்டோட நம்பர்ஸ் என்டர் பண்ணால் அது என்ன கார்டுன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக டேட் ஆகி அதுவே வரும். ரூபேவா, மாஸ்டர் கார்டா, விசா கார்டு அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகணும் அது ஆட்டோமேட்டிக்காக. பிகாஸ் அதெல்லாம் காம்ப்ளெக்ஸான விஷயம். நீ அந்த இடத்துல போய் வந்து கார்டை செலக்ட் பண்ணி இந்த கார்டா அந்த கார்டா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்க முடியுமா, முடியாது. அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு கூப்பன் அப்ளை பண்ணுறேன்னு கூப்பன் பேஜில் போய் நீ அப்ளைன்னு கொடுத்தோடனே பேமெண்ட் பேஜில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீ இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ யூஸ் பண்ணுறவங்க வந்து தெரியும். ஆக்சுவலி இப்போ எப்படின்னா வந்து கூப்பன்ஸ் எதனா கொடுத்துருக்கான்னு வச்சுங்களேன், இப்போ வந்து 50% ஆஃபர் அந்த மாதிரி கொடுத்துருக்கானா அதை அப்ளை பண்ணோடனே பேமெண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி வந்து டேக்ஸஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், டேக்ஸஸ் எல்லாம் அவனே கால்குலேட் பண்ணி ஃபைனல் பேமெண்ட் அவ்வளோ வந்து கரெக்டாக சொல்லிடும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான விஷயத்தெல்லாம் அதுவே ஹேண்டில் பண்ணணும். அதுதான் டெஸ்லர்ஸ் லா சொல்லுது. ஓகேங்களா, காம்ப்ளெக்ஸான விஷயம்லாம் இருந்தாலும் அது சிஸ்டமை ஹேண்டில் பண்ணிவிட்டு சின்ன ஈஸியான விஷயத்தை மட்டும் யூசர் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இது எங்கெல்லாம் முக்கியமாக நீ அப்ளை பண்ணணும், எஸ்பெஷலி ஃபார்ம்ஸ். இப்போ இந்த லாகின் பேஜஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதனால நம்ம என்ன பண்ணுவோம், யூசர் நேம் போடுவோம், இமெயில் ஐடி போடுவோம், பாஸ்வேர்டு போடுவோம், அப்படி எல்லாம் போட்டு தான் லாகின் பண்ணுவோம். இப்போலாம் என்ன பண்ணுறான், ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு லாகின் பண்ணேன். யூபிஐ பேமெண்ட்ஸ் எடுத்துக்க. ஒரு காலத்தில் எப்படி இந்த யூபிஐலாம் நம்ம இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறோம், டக்குன்னு யூபிஐ பின் போட்டு ஸ்கேன் பண்ணி அமைச்சிட்டு போகிறோம். பிகாஸ் அது ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு யூஎக்ஸ் லா பற்றி ஒரு பெட்டர் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிசைன்ன்றது அது வந்து அழகாக காமிக்கிறது மட்டும் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைன் பண்ணுற விஷயம் வந்து ஹியூமனோட பிரெயினுக்காக தான் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, ஹியூமனோட ஹைக்காக நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் டிசைன் பார்க்குறது, ட்ரிபிள் டிசைன் பார்க்குறது, பார்க்குறது செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்கன்றது வேறு. ஓகேங்களா, இப்படி ஒர்க் ஆகுது. ஹியூமன் சைக்காலஜிக்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் ஆகுதா, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ யூஎக்ஸ் லாவில் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்காக நிறைய எக்ஸாம்பிள் எடுத்து வச்சு காமிச்சேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி நிறைய லாஸ் இருக்கும், இன்னும் ஃபியூச்சரில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், ஹைப் பண்ணி விடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வில் see in the next video. Bye bye.